கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேர கூட்டங்களில் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைய மாலை நேர தியானத்துக்கு போவதற்கு முன்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை மிகவும் நிலைகுலைய பண்ணின, என்னை யோசிக்க வைத்த, என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைத்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முழு ஊரடங்கு என்பது தெரியும். ஆகவே நான் இந்த நாட்களில் சனிக்கிழமை அல்ல, வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் என்னுடைய வீட்டுக்கு தேவையான சனி மற்றும் ஞாயிறு, திங்கள் ஆகிய 3 நாட்களுக்கும் தேவையான மளிகை ஜாமான்களை வாங்குவது வழக்கம். அந்த வண்ணமாய் கடந்த வெள்ளிக்கிழமை எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் சாதனங்களை வாங்கும்படியாய் சென்றிருந்தேன். அங்கே சென்றபோது நுழைவாயிலில் 20 பேராக அங்கே பதிவு செய்து அவர்கள் உள்ளே அனுப்பினார்கள். நான் சென்றிருந்த போது எனக்கு முன்பாக ஒரு சகோதரன் பதிவு செய்து கொண்டிருந்தார். நாங்கள் உள்ளே சென்றோம். சாதனங்களை எடுத்துவிட்டு திரும்பவும் அதற்கான ரூபாயை செலுத்தும்படியாக அந்த கவுண்டரில் நிற்கிற போது அந்த சகோதரன் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். நான் அநேக சாதனங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு சில சாதனங்களை என்னுடைய குழந்தைக்காக வாங்கி மிக அத்தியாவசியமான பொருட்களை வாங்கிவிட்டு நான் அங்கு நிற்கிற போது நான் தான் அடுத்த நபர் பணத்தை செலுத்த வேண்டும். திடீரென என்னுடைய பர்ஸை எடுத்து நான் அதில் இருந்த ரூபாயை எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்படி எண்ணுகிற போது ஒரு 200 ரூபாயானது என்னுடைய கையிலே இருந்து தவறி கீழே விழுந்தது. நான் அதை எடுப்பதற்கு முயலுகிற போது எனக்கு முன்பு நின்றிருந்த அந்த சகோதரன் திரும்பி அவர் அந்த காசை குனிந்து எடுத்தார். நான் ஒரு நன்றி உணர்வோடு அந்த காசை திரும்ப பெறுவதற்கு என் கையை நீட்டி கொண்டிருக்கையில் அந்த சகோதரன் அந்த ரூபாயை தன்னுடைய பாக்கெட்டிலே வைத்து நடக்க ஆரம்பித்து விட்டார். நான் அவரிடத்தில் சொன்னேன், ஐயா, இது என்னுடைய பணம், ஆகவே நீங்கள் தயவாய் தாருங்கள் என்று கேட்டேன். ஆனால் அவர் அதற்கு என்ன சொன்னார் என்றால், யாருடைய பணம் என்பதல்ல, நான் கீழே இருந்து அதை கண்டெடுத்தேன், ஆகவே அது எனக்கே சொந்தம் என்று சொன்னார். நான் நினைத்தேன் அவர் தமாஷ் பண்ணுவதாக நான் நினைத்து மீண்டுமாய் கேட்டேன். அந்த மனிதர் சற்று கோபத்துடன் எனக்கு பதிலளித்தார். நானும் விடாமல் அவரை பின்தொடர்ந்து கார் பார்க்கிங் வரை நாங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களாக கடந்து வந்தோம். கார் பார்க்கிங்கை வந்தடைந்து அவர் தனது கார் அருகே வந்தபோது தன்னுடைய கைகளில் இருந்த 2 பைகளையும் கீழே வைத்துவிட்டு பாக்கெட்டில் இருந்து அவர் தனது சாவியை எடுத்தார். நான் திடீரென கீழே இருந்து அவருடைய 2 பைகளையும் எடுத்துவிட்டு வேகமாக நான் நடக்க ஆரம்பித்தேன். அவர் எனக்கு பின்னாக ஓடி வந்து என் கைகளை தட்டி என்னை திருப்பி பொருட்களை வாங்க முயற்சித்தார். நான் சொன்னேன், அவர் சொன்னார், இது என்னுடைய பொருட்கள். நான் சொன்னேன், யாருடைய பொருட்கள் என்பது முக்கியமல்ல, யார் கண்டெடுக்கிறார்களோ அவர்களுக்கே சொந்தம் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள், ஆகவே இது எனக்குரியது என்று சொன்னேன். எங்களுக்குள்ளாக வாக்குவாதமானது. திடீரென அந்த நபர் என்னை மட்டுமல்ல என்னுடைய பெற்றோரையும் மிகுந்த மோசமான வார்த்தைகளால் விமர்சித்தார். கடும் கோபத்துடன் திட்டினது எனக்கு மிகுந்த ஆத்திரத்தை கொண்டு வந்தது. ஒரு நிமிஷத்தில் நான் ஒரு போதகன் என்பதை மறந்து கோபத்தின் உச்சியிலே சென்று அவருடைய சட்டையை நான் பிடிக்க வேண்டியதாயிற்று. எங்களுக்குள்ளாக தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. ஒரு கூட்டம் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென நான் பிடித்த காரணத்தினால், அவரை தள்ளின காரணத்தினால் அவர் நிலைகுலைந்து மூச்சிறைக்க, இருமல் தொடங்க, அப்படியே நான் என் பிடியை விட்டேன். எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி என் இருதயத்தை நிரப்பினது. ஒரு நிமிஷத்தில் நாம் நிதானத்தை இழந்து விட்டோமே என்று ஒரு பயங்கரமான வெட்கம் என் இருதயத்தை மூடினது. அவர் அப்படியே தன்னுடைய காரில் உட்கார்ந்திருந்தார். நான் இந்த நிலையில் ஒரு தீர்மானத்தை உறுதியாக என் மனதில் எடுத்து விட்டேன். எக்காரணம் கொண்டும் அந்த 200 ரூபாயை நாம் திரும்பி வாங்கவும் வேண்டாம், இந்த பொருளையும் நமக்கு எடுத்து செல்லவே வேண்டாம் என்று முடிவு பண்ணி நான் அந்த பொருட்களை அவரிடத்தில் கொடுக்க முயல, அவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து அந்த 200 ரூபாய் எடுத்து, இதோ உன்னுடைய காசு என்று என்னிடத்திலே தந்தார். நான் ஒரே படியாக முடியவே முடியாது, நான் வாங்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன். அந்த நபர் அந்த காசை தூர எறிந்து விட்டார். நான் அவருடைய பைகளை காருக்குள்ளாக திணிப்பதற்குள்ளாக காரை வேகமாக எடுத்து சென்று விட்டார். நான் அப்படியே ஒரு 10 நிமிடம் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த வண்ணம் அங்கே நின்றிருந்தேன். அங்கு இருந்தவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்லி, உங்கள் மேல் தவறு இல்லை,
அவர்தான் உங்களை மிகவும் கோபப்படுத்துகிற விதமாய் நடந்து கொண்டார். அவரிடத்தில் தான் தவறு. நாங்களாக இருந்தால் அங்கு வைத்தே அடித்திருப்போம். நீங்கள் இவ்வளவு பொறுமையாக இருந்ததே பெரிய காரியம். நீங்கள் அதற்காக வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் இந்த பொருட்களையும் அந்த காசை எடுத்துவிட்டு வீட்டுக்கு செல்லலாம் என்று சொன்னார்கள். சற்று நேரத்துக்கு பிற்பாடு நானும் அது எனக்கு சரி என்று பட்டதினால அதை எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து பார்த்தபோது அந்த 2 பைகள் இருந்தது. அதில் ஒரு பையில் அவர் பணம் செலுத்தினதற்கான ரசீது இருந்தது. 2230 ரூபாய்க்கான பொருட்கள் வாங்கியிருந்தார் என்பதை அந்த பில் வாயிலாக நான் அறிந்தேன். எனக்கு அந்த துக்கம் சிறிது நேரத்தில் மாறினது. ஒரு சந்தோஷம். பரவாயில்லை, ஆண்டவர் இந்த வண்ணமாகவோ ஒரு வேளை நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் போல அப்படி என்று நினைத்து கொண்டேன். அப்படியே மறுநாள் எனக்கு முக்கியமான ஒரு பொருளை வாங்க இருந்ததால் முந்தைய தினம் நான் என்ன பொருளை வாங்க போனேனோ அந்த பொருளை வாங்கலை. ஆகவே அந்த பொருளை வாங்குவதற்கு சனிக்கிழமை நான் அதே கடைக்கு சென்றபோது அங்கே ஒரு கூட்டம் மக்கள் நின்றிருந்தார்கள். சுகாதாரத்துறை, போலீஸார் நின்றிருந்தார்கள். நான் பக்கத்தில் என்ன என்று விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள், நேற்றைய தினத்தில் அந்த கடை ஊழியர்கள் 2 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கடைக்கு வந்தவர்களை குறித்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். கடையை சீல் வைக்கப் போகிறார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. தலையே சுற்றுகிறது போல எனக்கு ஒரு அனுபவம். நான் வேகமாக என் வண்டியை எடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்படியே கட்டிலில் சென்று படுத்தேன். மூச்சிறைப்பது போல ஒரு தோன்றுதல், ஒரு படபடப்பு. அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டேன். சிறிது நேரத்தில் எங்கள் தெரு வழியாக ஆம்புலன்ஸ் வருகிற சவுண்டு, சைரன் சவுண்டு எனக்கு ஒலித்தது. என்ன அப்படியே நான் யோசித்து கொண்டிருக்கும் போது என் மனைவி என்னை தட்டி, மணி 6 மணி ஆகிவிட்டது, இன்னும் தூங்கி கொண்டா இருக்கிறீர்கள், பால்காரர் வந்து ரொம்ப நேரமாக பெல் அடித்து கொண்டிருக்கிறார், எழும்புங்கள் என்று சொன்னார்கள். அப்போதுதான் நான் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் என்னுடைய சுய நிலைக்கே வந்தேன். பிரியமானவர்களே, நான் இந்த கதையை ஏன் சொன்னேன்? இந்த கற்பனை கதை நடந்த சம்பவம் அல்ல. இந்த கற்பனை கதையை ஏன் சொன்னேன் என்பதை நாம் இந்த வசனத்தை இந்த மாலை நேரத்தில் தியானிக்கிற போது நான் உங்களோடு சொல்லுவேன். மாலை நேரத்திற்காக எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் அதன் 24 27 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். எபிரேயர் 11 24 27 வரை உள்ள வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், இங்கே மோசே என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. மோசே நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு மனுஷன். நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போதே மோசேயின் குழந்தை பருவத்தின் சாட்சியை குறித்து, சம்பவங்களை குறித்து நாம் வேதாகம பள்ளியிலே பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிற வேத பகுதி மோசே என்கிற ஒரு இளைஞன் எடுத்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது மோசே பெரியவனான போது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பெரியவன் என்றால் இளைஞனான போது. ஆங்கில வேதம் சொல்லுகிறது when he had grown up என்று ஆங்கில வேதாகம் பேசுகிறது. பிரியமானவர்களே, மோசே பெரியவனான போது அவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டான். இளமை பருவம் என்பது தெரிந்து கொள்ளுகிற ஒரு காலகட்டம். இளமை பருவம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை நமக்கு கொண்டு வருகிற ஒரு பருவம். இளமை பருவத்தில் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய லட்சியங்களை நாம் சரியாக நிர்ணயிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்காது. அநேகர் இளமை பருவத்திலே அவர்களுடைய தீர்மானங்களும் தெரிந்து கொள்ளுதலும் சரியில்லாத காரணத்தினால் அவர்கள் வயதானாலும் அவர்கள் வாழ்க்கையில் உழன்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மாறாக இளமையில் ஒருவன் சரியாக தெரிந்தெடுப்பானால்
அவன் சரியான லட்சியத்தை நிர்ணயித்துக் கொள்வானானால், சரியான தீர்மானத்தை எடுப்பானானால் அவனுடைய வாழ்க்கை வெற்றியாயிருக்கும். காரணம், இளமையில் உத்வேகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஒரு சரீர பலனும் இருக்கிறது, எதையும் செய்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஆகவே தீர்மானம் சரியாக இருக்குமானால் அந்த தீர்மானத்துக்கு ஒத்து, அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒத்து தன்னுடைய முழு பலத்தையும் உத்வேகத்தையும் ஒரு இளைஞனால் செயலாற்ற முடியும், அதை பயன்படுத்த முடியும். அநேக நேரத்தில் அநேகருக்கு இளமை இருக்கிற போது, பலன் இருக்கிற போது அவர்கள் சரியானதை தெரிந்து கொள்ளாததினாலே காலம் கடந்து சரியானதை தெரிந்து கொண்டாலும் அவர்களால் உத்வேகத்தோடு அந்த லட்சியத்தை அடைய முடியாது. ஆகவே இளமை பருவம் என்பது நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பருவம், சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு பருவம். இளமை பருவத்தின் மேன்மையே சரியான தெரிந்து கொள்ளுதல் தான். அதைத்தான் நாம் இங்கே மோசேயின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நாம் எல்லா பருவத்திலும் தீர்மானங்களை எடுக்கிறோம், தெரிந்து கொள்ளுதலை எடுக்கிறோம். நான் கூட அந்த கற்பனை கதையில் ஒரு நிமிஷத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன வந்தாலும் அந்த 200 ரூபாயை வாங்கக்கூடாது, அந்த பொருட்களையும் எடுக்கக்கூடாது. ஆனால் தீர்மானம் ரொம்ப நேரம் நிற்கலை. ஒரு முறை எனக்கு பிரியமான ஒரு தம்பி திடீரென ஒரு தீர்மானம் எடுத்து விட்டான். என்ன தீர்மானம்? நான் இனி பள்ளிக்கு போவதில்லை, படிப்பை தொடருவதில்லை. நன்றாக படிக்கிற ஒரு தம்பி. இதை அறிந்து நான் அவன் வீட்டுக்கு சென்றேன். அவன் யாரெல்லாமோ சொல்லி கூட அவனுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். நான் சென்ற உடனே அவன் சொன்னான், பாஸ்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஸ்கூலுக்கு மாத்திரம் நான் போகவே மாட்டேன். நான் சொன்னேன், தம்பி நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அதை நான் பேச வரவில்லை. நான் என்ன கேட்கிறேன் என்றால், நீ ஸ்கூலுக்கு போக மாட்டாய், போக வேண்டாம், சரி ஓகே, விட்டு விடுவோம். அடுத்து நீ என்ன செய்ய போகிறாய், உன்னுடைய திட்டம் என்ன? அப்பொழுதுதான் நான் யோசிக்கவே ஆரம்பித்தான். அவன் சொன்னான், நான் வேலைக்கு போவேன். என்ன வேலைக்கு? சிற்றாள் வேலைக்கு போவேன். நான் அவனிடத்தில் ஒரு சம்பவத்தை நினைவூட்டினேன். 6 மாதங்கள் முன்பு அவனுடைய வீட்டிலே கட்டட வேலை நடந்தபோது 1/2 மணி நேரம் கூட அவனால் அதிலே உதவி செய்ய முடியாததினாலே வீட்டிலே ஏற்பட்ட ஒரு சின்ன மனஸ்தாபத்தை நினைவூட்டினேன். அப்படியே பேசாமல் இருந்தான். அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டபோது அவனால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. அடுத்த நாட்களிலேயே தன்னுடைய தீர்மானத்தை மாற்றிவிட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்து விட்டான். சில நேரத்தில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் இப்படித்தான் இருக்கிறது. இளைய குமாரன் பாருங்கள், வீட்டிலிருந்து வெளியே போக வேண்டும், சொத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே தான் குறியாயிருந்து அந்த காரியத்தை சாதித்தானே தவிர, அந்த பணத்தையும் செல்வத்தையும் வைத்து தான் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளுதலும் தீர்மானமும் அவனுக்கு இராதபடியினால் எல்லாவற்றையும் இழந்தவனாக திரும்பி வந்தான். ஆகவே தீர்மானங்கள் எல்லாரும் எடுக்கிறார்கள், நாம் அதை பற்றி பேசவில்லை. ஒரு வெற்றியுள்ள தீர்மானம் எப்படி எடுப்பது? மோசேயை ஒரு வெற்றி வீரனாய் மாற்றினது என்ன? அநேகர் மோசேயின் காலகட்டத்தில், உங்களுக்கு தெரியும், மோசேயின் காலகட்டத்திலே அநேக ஜனங்கள் விடுதலை விரும்பி இருப்பார்கள், விடுதலைக்காய் தீர்மானம் எடுத்திருப்பார்கள். எல்லாரும் மக்களை விடுவித்து வெளியே கொண்டு வர முடியவில்லை. இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிற போது கூட அவர்கள் பேசுகிற போது சொல்லுகிறார்கள், இயேசுவின் நாட்களிலே அநேகர் தங்களை மேசியா என்று சொன்னார்கள், ஜனத்துக்கு விடுதலை கொண்டு வருகிற போதகர் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லாரும் அந்த காரியங்களை சாதித்து விட முடியவில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், மோசேயின் வாழ்க்கையில் அவனுடைய தீர்மானங்களை, தெரிந்து கொள்ளுதலை வெற்றியுள்ள ஒரு காரியமாக, தெரிந்து கொள்ளுதலாக மாற்றின காரியம். அவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு உள்ளாக இருந்த சில குணங்கள், தன்மைகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 5 காரியங்களை இந்த மாலை நேரத்தில் துரிதமாக நாம் தியானிக்க போகிறோம். நாம் எப்படி ஒரு சரியான தீர்மானத்தை எடுப்பது, வெற்றியுள்ள தீர்மானத்தை, தெரிந்து கொள்ளுதலை நாம் எப்படி எடுப்பது? மோசே தெரிந்து கொண்டான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்ன தெரிந்து கொண்டான், எப்படி தெரிந்து கொண்டான், அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். 24வது வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இந்த 24லிருந்து 27 வரை உள்ள வசனங்கள் அல்லது அதற்கு கீழ் 30 வசனங்கள் வரையிலும் இந்த பகுதி தான். இதில் முக்கியமான எம்பசிஸ் என்னவென்றால், அவன் தெரிந்து கொண்டு என்பதுதான் முக்கியமான எம்பசிஸ். தெரிந்து கொண்டு, எப்படி தெரிந்து கொண்டான்? முதலாவது, அவனுடைய தெரிந்து கொள்ளில் இருந்த காரியம். 24வது வசனம் துவங்கும் போதே விசுவாசத்தினாலே என்று வேதம் சொல்லுகிறது. மோசேயினுடைய தெரிந்து கொள்ளுதல் எதின் அடிப்படையில் உண்டாயிற்று என்றால், விசுவாசத்தினாலே அவன் தெரிந்து கொள்ளுகிறான். விசுவாசம் என்பது தேவனை சார்ந்திருக்க பண்ணுகிறது.
மோசே தன் சொந்த பலத்தில் தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு வழி இருந்தது. அப்போஸ் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் சேவான் பக்தன் அழகாக சொல்லுகிறார். நாம் சாதாரணமாக நினைத்து விடுவோம் மோசே என்கிறவன் மந்தனாவும் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ள ஒரு மனிதன் என்று. இல்லை இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறி வாக்கிலும் மட்டுமல்ல செய்கையிலும் அவன் வல்லவனாயிருந்தான். மோசேக்கு தன்னுடைய சொந்த பலன் மேல நம்பிக்கை வைப்பதற்கு இடம் இருந்தது. அதை அவன் ஆரம்பத்தில் செய்தான் என்பதை நாம் அறிகிறோம். ஸ்தேவான் அழகாக சொல்லுகிறார், அவன் வாக்கிலும் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும். அந்த நாட்களில் எகிப்தின் சாஸ்திரங்கள் இன்றைக்கு வரை பேசப்படுகிறது. கட்டட கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற பிரமிடு இன்றும் ஆச்சரியமான ஒரு காரியம். எகிப்தின் மருத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிற பதப்படுத்தப்பட்ட மனித உடல்கள் இன்றும் ஒரு ஆச்சரியம். எகிப்தின் மந்திரவாத வித்தைகள், ஸ்தோத்திரம், மாயாஜால கிரியைகள் இன்றும் ஒரு ஆச்சரியம். இன்றைக்கும் ஸ்தோத்திரம், மாயாஜாலம் மேஜிக் செய்பவர்களுக்குள்ளே எகிப்தின் வித்தைகள் மிக பிரபலமாக இருக்கிறது. அப்போ மோசே இந்த எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேறின ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். ஸ்தேவான் அழகாக சொல்லுகிறார், அவன் 2 எபிரேயர்கள் சண்டையிட்டு கொள்ளுகிற போது அழகாய் அவர்களோடு பேசுகிறான். மனுஷரே என்று அழைக்கிறான். மனுஷரே, நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்களே, உங்களுக்குள்ளாக இப்படி சண்டையிட்டுக் கொள்வது ஏன் என்று அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தான். தன் வாக்கின் சாதுரியத்தினால் அவர்களை சமாதானப்படுத்த நினைத்தான். அது மாத்திரமல்ல, அவன் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். அதற்கு முந்தைய நாள் என்ன நடந்தது? ஸ்தேவான் விவரிக்கிறார். ஒரு எபிரேயனுக்கு ஒரு எகிப்தியன் அநீதி செய்கிறான். அதை பார்த்து மோசே ஒரே அடியாக அந்த எகிப்திய அதிகாரியை கொண்டு எபிரேயனுக்கு நியாயம் செய்கிறான். அவன் தன் மக்களுக்கு என்ன காண்பிக்க விரும்பினான் என்றால், அப்போஸ் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் மோசே இதை செய்வதற்கான நோக்கத்தை குறித்து பக்தனாகிய ஸ்தேவான் இப்படியாய் சொல்லுகிறார். 25வது வசனம், தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தந்தருளுவார் என்பதை தன் சகோதரர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று மோசே நினைத்தான். அவர்களோ அறியவில்லை. தன்னுடைய கையினால், நான் தான்ப்பா உங்களுக்கு ரட்சகர், என்னால தான் ரட்சிக்க முடியும் அப்படின்றத அவங்க அறிஞ்சு தன்னை தலைவனாக்குவார்கள் என்று மோசே நினைத்தான். ஆனால் அது அவனுக்கு தோல்வியாய் முடிந்தது. ஆனால் அன்றிலிருந்து அவன் தேவன் மேல சார்ந்து, தேவனை சார்ந்து, விசுவாசத்தை சார்ந்து வாழ பழகி கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய வாழ்க்கையில் அதற்கு பிற்பாடு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. ஒரு இடத்தில் கூட தான் படித்த வித்தைகளை, சாஸ்திரங்களை அவன் பயன்படுத்தினதே இல்லை. முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து, விசுவாசத்தை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் முதலாவது மோசேயின் தெரிந்து கொள்ளுதலில் இருந்த காரியம், தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன்மேலுள்ள விசுவாசத்தில் அல்ல. அநேக நேரம் நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம திறமையின் மேலே வைக்கிற நம்பிக்கை, நம்மளால் இது முடியும் அப்படின்ற நிலைமையில் நாம் செய்கிறோம். ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே. தேவனை சார்ந்து கொண்டு நாம் தீர்மானங்களை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக மோசேயினுடைய தெரிந்து கொள்ளுதலில் இருந்த சிறப்பான காரியத்தை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. வெறுத்து. ஒரு தெரிந்து கொள்ளுதல்ல விசுவாசம் இருக்கணும், ஒரு தெரிந்து கொள்ளுதல்ல வெறுப்பு இருக்கணும். வெறுப்பு இல்லாத தெரிந்து கொள்ளுதலே இருக்க முடியாது. நீங்கள் சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தவறானதை நீங்கள் வெறுத்து தான் ஆக வேண்டும். அநேக நேரத்தில் நாம் தெரிந்து கொள்வதில்லை. எல்லா தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் கடைக்கு செல்லுகிறோம், ஒரு ஷர்ட் வாங்குகிறோம், ஒரு 10 ஷர்ட்டை பார்க்குறோம். அதில் நம்ம 9 ஷர்ட்டை வெறுத்து ஒன்றை எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம திருப்தியாக இருப்போம். 9 ஷர்ட்டும் நமக்கு 10 ஷர்ட்டும் பிடிக்குது அப்படின்னா, இதில் எதையும் வெறுக்க மனம் வரலன்னா நமக்கு ஒரு பெரிய குழப்பம்தான் மிஞ்சும். எதை எடுப்பது என்பது ஒரு குழப்பமாய் மாறிடும். நமக்கு 9 ஷர்ட்டும் ஏதோ ஒரு விதத்தில் பிடித்திருக்கிறது, ஏதோ ஒரு நிர்பந்தம், விலை நம்மக்கிட்ட காசு சரியில்லை, ஆகவே நாம் ஒரு ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்தோன்னா மறுநாள் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்தால் கூட
உடனே நம்ம மனசு திருப்தி ஆகாது. ஐயோ அதை எடுத்திருக்கலாம், ஐயோ இதை எடுத்திருக்கலாம், முட்டாள்தனமாய் தெரிந்தெடுத்து விட்டோம் என்று சொல்லி நம்முடைய மனசு திருப்தியற்று போய்விடும். ஆனால் 9 ஷர்ட்டை வறுத்து இது 9 எனக்கு பிடிக்கலை, இதுதான் பிடிச்சிருக்குன்னு எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு திருப்தியாக நம்ம இருப்போம். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார், 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாதுப்பா, ஒன்றை வெறுத்து ஒன்றை நீ நேசிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போது நம்ம தெரிந்து கொள்ளுதல் சிறப்பாக இருக்கணும்னா வெறுக்க வேண்டியதை நாம் வெறுத்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மோசே என்ன வெறுத்தான்? எப்படி வெறுத்தான் என்றால், எதை வெறுத்தான் என்றால், எகிப்தின் பார்வோனுடைய குமாரத்தின் குமாரன், எகிப்தின் பார்வோனின் குமாரத்தின் குமாரன் எனப்படுவதை வெறுத்தான். அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ், ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நான் ஒரு எகிப்தியன் அல்ல, ஆனால் எகிப்தியன் அல்லாத எனக்கு ஒரு பெரிய லாட்ரி மாதிரி இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. எகிப்தின் பொக்கிஷங்களின் அவைலபிலிட்டி எனக்கு இருக்குது, எப்படினாலும் நான் வாழலாம். மற்ற என்னுடைய சகோதரர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், அப்படி அல்ல, என் வாழ்க்கை சுகபோகமாக இருக்குது. ஆனால் அவன் யோசிக்கிறான், நான் ஒரு எகிப்தியன் அல்ல, என் சகோதரர்கள் இப்படி அநியாயமாய் கஷ்டப்படுகிற போது நான் மாத்திரம் சுகித்து கொண்டிருப்பது, சுகத்தை அனுபவித்து கொண்டிருப்பது அது நீதி அல்ல என்பதை அவன் அறிந்தபடியினால் அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அந்த பார்வோனின் குமாரத்தின் குமாரன் எனப்படுவதை வெறுத்தான். பக்தர்களெல்லாம் அப்படி தான் வெறுத்து தான் வாழ்ந்திருக்கிறார்கள். பாருங்கள், ஹல்லேலூயா. 3 குஷ்டரோகிகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அசீரியரின் பாளையத்துக்குள்ளாக போகிறார்கள், யாரும் இல்லை. அவங்க உள்ள போய் புசித்தாங்க திருப்தியா, தங்கத்தையும் வெள்ளியும் எடுத்து ஒளிச்சு வச்சாங்க. இப்படி 2-3 தடவை செய்தாங்க. பிறகு அவங்க சொன்னாங்க, ஐயோ நம்முடைய ஜனங்களெல்லாம் பட்டணத்துக்குள்ளாக பட்டினியினால் செத்து கொண்டிருக்கும் போது நாம் இப்படி இதை செய்வது சரியல்ல. ஆகவே அதெல்லாம் வெறுத்தாங்க, போய் அறிவிச்சாங்க. மர்தகாய் சொல்லுகிறான் எஸ்தர் இடத்துல, யூதருக்கு ஒரு இக்கட்டு நேர்ந்திருக்கிறது, நீ பரண்மனையில் இருக்கிறதுனால சுகபோகமாக இருக்கலாம் என்று நினைக்காத, முழு யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும், அப்பொழுது நீ உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். அப்போ அவ அதை வெறுக்கிறா. 3 நாள் உபவாசத்தை இருக்கிறாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது தெரிந்து கொள்ளுதலில் வெறுப்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தெரிந்து கொள்ளுதலில் உறுதியாக இருக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதற்கு எதிராக உங்கள் தெரிந்து கொள்ளுதலை தடைப்படுத்துகிற, உங்கள் தெரிந்து கொள்ளுதலை பலனற்று போக பண்ணுகிற எல்லாவற்றையும் வெறுக்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். பாருங்கள், மோசேயும் இந்த முழு இஸ்ரவேலரும் எகிப்திலிருந்து அவர்கள் கடந்து வந்த இஸ்ரவேலர்களில் யாருமே கானானுக்குள்ளாக நுழைய முடியாமல் ஆயிற்று. ஏன் அப்படி ஆயிற்று என்று சொன்னால், மோசே எகிப்தை வெறுத்து வந்தான், மற்ற இஸ்ரவேலரோ எகிப்தை வெறுத்து வரவில்லை. ஆகவே அவர்கள் ஓகே பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு, ஏதோ ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் வந்துவிட்டார்கள். அவங்க மனசில் எகிப்தின் மேலே ஒரு வெறுப்பு வரல பாருங்க. ஆகவே தான் ஸ்தேவான் அழகா சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:39, இவனுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி, எகிப்தை வெறுக்காம இவர்கள் வெளியே வந்ததுனால இவங்க இருதயம் அடிக்கடி எகிப்துக்கு போயிட்டு, காலெல்லாம் எங்க பார்த்து நடக்குது, காலெல்லாம் நடக்கிறது காணாம பார்த்து, ஆனா மனம் அடிக்கடி எகிப்துக்கு போயிடுது. ஒரு சின்ன தண்ணி பிரச்சனை எகிப்துக்கு போயிடுது, சின்ன சாப்பாட்டு பிரச்சனை எகிப்துக்கு போயிடுது, சின்ன ஒரு கஷ்டம் எகிப்துக்கு போயிடுது. நாங்கள் எகிப்தில் வெள்ளரிக்காய் தின்னோம், அதை தின்னோம். எப்பா, நீ வெள்ளரிக்காய் தின்னதை விட மோசே சுகபோகமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தான். உனக்கு வேலை செய்தால் கூலியே கிடையாது, அவனுக்கு எகிப்தின் பொக்கிஷமே அவன் கையில் இருக்குது. உனக்கு வெள்ளரிக்காயும் கொம்பட்டிக்காயும் தான் உனக்கு சாப்பாடு, என்னையோ ஒரு நாள் தான் இறைச்சி. அவனுக்கு அப்படி இல்லை, சகல பாவ சந்தோஷம் அவனுக்கு அவைலபிள். உனக்கு துக்கம் அவனுக்கு சந்தோஷம், உனக்கு நெருக்கம் அவனுக்கு வசதி. ஆனால் சுகபோகத்தை அனுபவித்து அவன் ஒரு நாள் கூட முறுமுறுக்கல்ல, தன் தெரிந்து கொள்ளுதல்ல சரியாக இருந்தான். காரணம் என்ன? அவன் எகிப்தை வெறுத்திருந்தான். அன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்டராக நம்ம போனோன்னா, ஐயோ பாஸ்டர் வீடு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது, தப்பாக எடுத்துக்காங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரம் எல்லா வீடுகளும் இப்படி இருக்கும், ஆனால் சில வீடு என்றைக்குமே இப்படி தான் இருக்கும்.
என்றைக்குமே நம்ம போகும்போது அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் தப்பாக நினச்சிடாதீங்க, வீடு அசுத்தமாக இருக்குது, அலங்கோலமாக இருக்குது, துர்நாற்றமாக இருக்குது. அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு தெரியுது துர்நாற்றமாக இருக்குது, அலங்கோலமாக இருக்குது, அசுத்தமாக இருக்குது. ஆனால் என்றைக்குமே அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அந்த நிலைமையை வெறுப்பதற்குள்ள மனநிலை அவங்க இருதயத்தில் அதை வெறுக்கலை, அதோடு பழகிட்டாங்க, அந்த நாற்றத்தோடு பழகிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு வெறுப்பு அவங்களுக்கு அதில் வரல. அதோட நாய் பாருங்கள், நாய் கக்குனதையே சாப்பிடும், திருப்பி போய் சாப்பிடும். ஏன் சாப்பிடும்? ஐயோ இது அருவருப்பு அப்படின்ற வெறுப்பு அதுக்கு இல்லாததுனால அது சாப்பிடும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இளைஞரே, உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் பாவத்தை வெறுத்து நீதிக்கேற்றவைகளை தெரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசேயின் தெரிந்து கொள்ளுதலில் விசுவாசம் இருந்து, மோசேயின் தெரிந்து கொள்ளுதலில் என்ன இருந்தது? வெறுப்பு இருந்தது. மூன்றாவதாக மோசே எப்படி தெரிந்து கொண்டான்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் தெரிந்து கொள்ளலை. he chose what is permanent, what is not perishable, imperishable. இந்த பாவ சந்தோஷம் அநித்தியமானது என்று வேதம் சொல்லுகிறது, நிலையானது அல்ல. எல்லா உணர்ச்சிகளும் நிலையானதல்ல. உணர்ச்சியின் அடிப்படையில் நாம் எதையும் தீர்மானித்து விடக்கூடாது. சாதாரணமாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வாக்குறுதியையும், ரொம்ப கோபமாக இருக்கும்போது தீர்மானத்தையும் எடுக்காத. when you are so happy, don't make promises. when you are so angry, don't take decisions. because என்ன நடக்கும்? நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது தகுதிக்கு மேலே, நம்மளால் செய்வதற்கு மேலே, அந்த நபரினுடைய தகுதிக்கு மேலே நம்ம வாக்கு பண்ணிடுவோம். பாருங்கள், ஏரோது ராஜா, அந்த பெண், சின்ன பெண் டான்ஸ் ஆடினா, அவளுக்கிட்ட அவள் தகுதிக்கு மேலே வாக்கு கொடுக்குறான். ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும், சின்ன பொண்ணு, அவளுக்கு அந்த தீர்மானம் எடுக்க, அவள் வெளியே போய் அம்மா கிட்ட கேட்டு என்ன வந்து கேட்டால், ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய தலையை. இந்த ராஜாவுக்கு துக்கம் ஆகிட்டு. தரிவு ராஜா பாருங்க, சந்தோஷம். மூப்பர்கள் வந்து தானியேலை மாட்டி விடுறதுக்கு அழகா, ராஜாவே நீரே ராஜாவாக இருக்க, உம்மோட விட யார் பெரிய தேவன், உமக்கிட்ட தீராத பிரச்சனையா? ஆகவே 30 நாள் எல்லாரும் உம்மளை தான் பார்த்து எல்லா பிரச்சனையும் கொண்டு வரணும், எங்கேயும் ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறோம் அப்படின்னோன்னா, ஆமாம் பரவாயில்லையே, நல்லா இருக்கே, ஆமாம் நம்மளை விட யார் பெரிய அதிகாரி, கடவுள் எப்படி நம்ம தான் தீக்கணும் அப்படின்ட்டு திட்டத்தை கையெழுத்து போட்டார் அந்த தீர்மானத்துக்கு. ஆனால் பிற்பாடு பார்த்தீங்கன்னா தானியேல் அதில் மாட்டினோன்னா ரொம்ப வருத்தப்படுறார். அப்போது இது எல்லாம் எப்படி? தீர்மானங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. ஒரு சந்தோஷத்தின் மிகுதியில், யூதாசு துக்கத்தின் மிகுதியில். பாருங்கள், ஒரு டெம்பரரி ப்ராப்ளத்துக்கு ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் எடுத்துட்டான். யார்? யூதாசு. அப்போது அநித்தியமான உலக சந்தோஷம், உலக சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையை கட்டக்கூடாது. தியாகராஜன் பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமான ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அப்படி தியாகராஜன் பாகவதர் அப்படி மலர் படுக்கையில் தான் படுப்பாராம். பல பெண்களோடு இணைத்து பேசப்பட்டவர். எப்பவும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவதில், அனுபவிப்பதிலே வாழ்க்கையை அப்படி உலகத்தின் சிற்றின்பங்களில் திளைத்தவர். ஆனால் லட்சுமிகாந்த் என்கிற ஒரு மனிதனை கொலைகேஸில் அவர் மாட்டி கடைசி எல்லாமே அழிந்து போய் கடைசியில் அவர் மரித்த போது கயறுகட்டில் கிடந்து மரிக்க வேண்டிய சூழ்நிலையாக ஆனது. இந்த செல்வ செழிப்பில் தங்கள் வாழ்க்கையை கட்டின அநேகர் கடைசியில் சீரழிந்து போயிருக்கிறாங்க. எனவே நமக்கு அமைகிற இந்த தற்காலிக சூழ்நிலைகள் சந்தோஷத்தின் அடிப்படையில் நான் தீர்மானத்தை எடுக்காமல், எந்த சூழ்நிலையிலும் மாறாத வேத சத்தியங்களின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானங்களை எடுப்போமாக. எப்படி? நமக்கு அமைகிற தற்காலிகமான எந்த உணர்ச்சியின் அடிப்படையிலோ, சூழ்நிலையின் அடிப்படையிலோ, காலகட்டத்தின் அடிப்படையிலோ, உலக பொருளின் அடிப்படையிலோ தெரிந்து கொள்ளாதிருங்கள். இதெல்லாம் மாறும். சந்தோஷம், உங்கள் உணர்ச்சிகள், சிற்றின்பங்கள் நிலையானதல்ல, உங்கள் சூழ்நிலைகள் நிலையானதல்ல. ஆகவே இதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யாதீங்க? தெரிந்து கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய காரியம் இதை பற்றி நான் பேச முடியும்.
நேரம் இல்லாதபடியினால் நான் வேகமாக அடுத்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறவங்களாக இருந்தால் அடிமையாக போயிடுவோம். ஆகவே மோசையை பாருங்கள், அந்த பாவ சந்தோஷத்தில் அவன் தலைக்கலை. சிலர் நம்மளை அப்படி சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி புகழ்ந்து பேசுவாங்க. நான் ஒரு முறை செருப்பு வாங்க போனேன். வீட்டில் இருந்து போகும்போதே ஒரு தீர்மானத்தோட இந்த பிராண்டு தான் அப்படின்னு நெட்டில் எல்லாம் பார்த்து ரிவ்யூ எல்லாம் பார்த்து நானும் அந்த பிராண்டை தான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆகவே நான் ஒரு கடையில் போனேன். அந்த குறிப்பிட்ட பிராண்டில் உள்ள பொருள் இருந்து, ஆனால் குறிப்பிட்ட அந்த டிசைன் இல்லை. அந்த கடைக்காரன் என்ன தெரியுமா சொன்னான், சார் உங்களுக்கு நான் இன்னொரு பிராண்டு காட்டுறேன் சார், அதை விட விலை ரொம்ப கம்மி தான், ஆனால் சூப்பராக இருக்கும் சார், ரொம்ப படித்தவங்க விவரமானவங்க உங்களை மாதிரி கொஞ்சம் 4 காரியங்கள் விஷயங்கள் தெரிந்த படித்தவர்கள் மட்டும்தான் கேட்டு வாங்கி போட்டுட்டு போகிறாங்க சார் அப்படின்னு ஒரு பிராண்டை காட்டினார். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அது ரொம்ப மொக்க பிராண்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார் நீங்கள் சும்மா போட்டு பாருங்கள், நீங்கள் எடுக்க சொல்லலை, போட்டு பாருங்கள் அப்படின்னாரு. நான் போட்டு பார்த்து நடந்தா, சார் ராஜா மாதிரி இருக்குது சார், ரொம்ப சூப்பராக இருக்குது, அம்சமாக இருக்குங்க சார் இதில். நான் சொன்னேன் இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் கழித்து அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வரா சார், நீங்கள் எவனாவது பிளாட்ஃபாரத்தில் இருப்பான், அவன் உங்களை ஏமாத்தினா தான் நீங்கள்லாம் சரிப்படுவீங்க, அதெல்லாம் விவரமானவங்க தான் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்படின்ட்டு நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசினவன் இப்போ ரொம்ப காயப்படுத்தி பார்க்குறான். இது புகழ்ந்து பேசி அந்த மொக்க பிராண்டை நம்மகிட்ட விற்க பார்க்குறான், அடுத்து நம்மளை காயப்படுத்தி. இப்படி தான் சாத்தான் நம்மளை விலையில் மாட்ட வைப்பது. கவனமாக இருக்கணும். முன்னால் பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேலம் போடுவாங்க. ஒரு மனுஷன் வருவான், வெளியே ஒருத்தன் பையோடு நிற்பான், அவன் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை, ஒரு வஸ்திரத்தை காட்டுவான், ஏதாவது ஒரு 2500 ரூபா மதிப்புள்ள ஒரு சாரியையோ ஒரு சால்வையோ காட்டுவான். அதை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது விலை உயர்ந்தது. சொல்லுவான், நாங்கள் விளம்பரத்துக்காக தான் இதை செய்கிறோம், நீங்கள் லேலம் கேட்கலாம், விலை வந்தால் பொருள் தருவேன், இல்லைன்னா உங்களுக்கு நான் பரிசு தருவேன்னு சொல்லி 2000 ரூபா பொருளை 200 ரூபாய்க்கு லேலம் போடுவான். சிலர் 250பாங்க, சிலர் 300பாங்க, சிலர் 350பாங்க. அவன் சொல்லுவான், இல்லை நான் இது 2800 ரூபா. அது எல்லாருக்குமே அதை அறிஞ்சிடலாம், அந்த அளவுக்கு அது இருக்கும் அந்த பொருள். அதை ஒரு நாள் ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டான், 3000 ரூபா கேட்டாலும் கொடுக்க மாட்டான். அவன் சொல்லுவான், 300 ரூபா தான் வந்திருக்கு, 500 ரூபா வந்திருந்தால் நான் கொடுத்துருப்பேன், ஆனாலும் லேலம் கேட்டவங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு 3 பேருக்கு அந்த ப்ரைஸ் கொடுப்பான். அடுத்து ஒரு பொருள் எடுப்பான், அது ஒரு 1000 ரூபாய் இருக்கும், அதுக்கும் இந்த மாதிரி செய்வான். அப்போ ஒரு 3 பேர்லேருந்து 5 பேர் இப்போ லேலம் கேட்டிருப்பாங்க. அப்பவும் சொல்லுவான், 1000 ரூபா பொருளை அவன் 200 ரூபாய்க்கு தான் தொடங்கியிருப்பான், 500 ரூபா வந்திருக்கும். அப்போ அவன் சொல்லுவான், ஒரு 600 ரூபா வந்திருந்தால் நான் அந்த பொருளை கொடுத்துருப்பேன், ஆனால் உங்களுக்கு பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அப்போ பஸ்ஸில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் என்ன யோசனை வரேன்னா, ஐயோ நம்ம முட்டாள்தனமாக பரிசு கூட அது 2000 ரூபா 1000 ரூபா பொருள், நம்ம என்ன கேட்டால் 700 ரூபா தான் கேட்க போகிறோம், 600 ரூபா தான் கேட்டிருக்காங்க, நம்ம 650 ரூபா கேட்டிருக்கலாம், ஒரு பரிசாவது கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு 200 ரூபா பொருளை வாங்கி 250 ரூபாய்க்கு தொடங்குவான். பரிசு பொருளுக்காக நிறைய பேர் கேட்டுருவாங்க. கடைசி பார்த்தா 200 ரூபா பொருளை 1000 ரூபா வச்சு கொடுத்துருவான். சிலர் கேவலப்பட்டிருக்காங்க, கையில் காசு இருக்காது, அவன் விடமாட்டான், பிடிக்கி எடுத்துருவான். இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன், உணர்ச்சி வசத்தில், சந்தோஷத்தில், இன்னைக்கு இருக்கிற இன்பத்தில் உங்கள் தெரிந்து கொள்ளுதல் எடுக்காதீங்க. 4வதாக இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து 26வது வசனத்தில் நான் பார்க்குறோம், மோசே எப்படி தீர்மானம் எடுத்தான்னா, இனி வரும் பலன் மேலே நோக்கமாய் இருந்தான். எது வாட் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு பார்த்தான். கடைசியாக நான் பார்க்குறோம், உறுதியாக இருந்தான். விசுவாசத்திலே அவன் விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து, மன விருப்பம் வேற, மன உறுதி வேற. ஆண்டவர் எங்கே கிரியை செய்வார்னா, மன விருப்பம் உள்ள இடத்துல இல்லை, மன உறுதி உள்ள இடத்துல. மன விருப்பத்தில் ஒரு காரியத்தை தொடங்கிடலாம். அநேக தீர்மானங்களை தெரிந்து கொள்ளுதல் எடுப்பாங்க மன விருப்பத்தில். ஆனால் மன உறுதி இல்லாததுனால அதில் முடிவில் அவர்கள் போய் சேர மாட்டார்கள். ரூத்து மன உறுதியாக இருந்தாள், தானியேல் மன உறுதியாக இருந்தான். என் வார்த்தைகளை முடிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்தில்
நான் 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். மோசேயின் தெரிந்து கொள்ளுதலில் விசுவாசம் இருந்தது, மோசேயின் தெரிந்து கொள்ளுதலில் வெறுப்பு இருந்தது, மோசேயின் தெரிந்து கொள்ளுதல் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை மையப்படுத்தி அல்ல, அழியாத தேவனுக்காக பாடுபடுகிற பாடுகள் மையப்படுத்தி. தேவனுக்காய் பாடுபடுகிறது பலன் உள்ளது. சரியா? அடுத்து பலனை இனிவரும் பலன் மேல் அவன் குறியா இருந்தான். ஒரு காரியத்துக்கு நம்ம உற்சாகமாக செய்யணும்னா ப்ரைஸ், பந்தய பொருள். பவுல் சொல்கிறாரு, நான் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன், பிலிப்பியரில் எழுதுகிறார். ஆங்கிலத்தில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 தீமோத்திலே சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மகிமையை எண்ணி தாவீது எப்படி கோலியாத்தை ஜெயித்தான், இவனை கொன்று இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தப்படுகிற நிந்தையை நீக்குபவனுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு கேட்டான். அநேக நேரத்தில் பாருங்கள், அந்த இளைய குமாரன் பலன் இல்லாத ஒரு இடத்துல உழைச்சிக்கிட்டே இருக்கான், பயங்கரமாக உழைக்கிறான், தவிட்ட கூட கொடுக்கல. அப்போ உங்கள் தீர்மானம் பாருங்கள், உங்கள் தீர்மானத்தில் விசுவாசம் இருக்கட்டும். தேவன் மேலே உள்ள விசுவாசத்தோட தீர்மானத்தை எடுங்க. தேவனுக்கு எதிரான காரியங்களை வெறுத்து தீர்மானத்தை எடுங்க. அநித்தியமான பாவத்தின் மேலே உங்கள் தீர்மானத்தை எடுக்காதீங்க. நிலையான தேவனுடைய காரியங்கள் மேலே உங்கள் தீர்மானத்தை மையப்படுத்துங்க. 4வதாக இனி வரும் பலன். நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதை எதிர்பார்த்து தீர்மானத்தை எடுங்க. 5வது உறுதியான மனதோடு இருங்க. பாருங்க, மோசையோடு வந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது நாள் உள்ள உறுதி இருந்தான்னு இல்லை. ஏன்னா அவர்கள் வெளியே வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் அவங்கள்ட்ட சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகுதுப்பா, ஆயத்தமாக இருங்க. ஆனால் அவங்க வெளியே வந்தபோது எப்படி வந்தாங்கன்னா, ஆயத்தம் இல்லாமல் தான் வந்தாங்க. ஏன் ஆயத்தம் இல்லாமல் போயிட்டு தண்ணி ரத்தமாக மாறிச்சு. எல்லாரும் நினச்சாங்க, எப்பா ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு, இது மாதிரி ஒரு அற்புதம் இப்போ நம்ம வெளியே போயிடுவோம்னு நினச்சாங்க. நடக்கலை. 2வது ஒரு வாதை வந்தது, அவங்க நினச்சாங்க இப்போ நாம் வெளியே போயிடுவோம்னு நினச்சாங்க. நடக்கலை. 3வது வாதம் வந்தது, அவங்க சொன்னாங்க இது மாதிரி ஒரு வாதம் வந்ததே இல்லைப்பா, பார்வன் பயந்து கண்டிப்பாக விடுவான்னு சொன்னாங்க. விடலை. 10வது வாதம் வந்தப்போ என்ன தெரியுமா அவங்க மனசில் இருந்தது? உறுதியெல்லாம் போயிட்டு, அடப்போங்கையா, வாதையாவது நம்மளாவது வெளியே போகிறதாவது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மோசே உறுதியாக இருந்தார். மன விருப்பம் ஒன்று, மன உறுதி வேறொன்று. மன விருப்பம் நேரத்துக்கு நேரம் மாறும். மன உறுதி நம்மளையும் மாற்றும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் மாற்றும். ரூத் மன உறுதியாக இருந்தாள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நகோமி அப்புறம் அவளிடத்தில் திரும்பி போவதை பற்றி பேசவே இல்லையா. ரூத்தையும் மாற்றிட்டு நகோமியும் மாற்றிட்டு. பிரியமானவர்களே, நீங்களும் எந்த வண்ணமாய் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கே மகிமை. நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாலிபர்களுக்காய் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசே என்கிற பக்தன் அவன் பெரியவனான போது எடுத்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து இந்த மாலை நேரத்தில் நாங்கள் சுருக்கமாய் தியானித்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய தெரிந்து கொள்ளுதலும் அதற்கேற்ற வண்ணமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். ஆசீர்வதி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏசுரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.